மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வர உமாபதிம் மகாதேவ குரும் வந்தே மகாபய நிவாரணம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது. ஆனி மாதம் 22ஆம் தேதி ஜூலை 6 வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம், திரையோதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் காலை 10:32 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். சுபம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைக்கு பிரதோஷ விரதம். மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்கள்ல 2 பிரதோஷங்கள்ல இது வளர்பிறை சுக்லபக்ஷ பிரதோஷம், வியாழக்கிழமையில வர்றது. இன்றைக்கு பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்து கொள்ளணும். பொதுவாக வியாழக்கிழமைன்னு சொன்னாலே இப்ப நிறைய பேருக்கு குரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சிவாலயங்கள் சென்று குருவை வழிபடுறோம். அப்படி வழிபடும் போது கூட தட்சிணாமூர்த்தி இந்த உலகத்துக்கே ஞான குருவாக இருக்கார். அவரை வழிபட்டு அதன் பிறகு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு கொண்டை கடலை மாலை சாத்தலாம். அப்படி செய்யும் போது அது கரெக்டான ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். அது இன்றைக்கு வியாழக்கிழமையில இருக்கு. பிறகு இன்றைக்கு பிரதோஷம், மாலை நேரத்துல பிரதோஷ விரதம். பிரதோஷத்துக்கு செல்லும் போது கட்டாயமாக அபிஷேக பொருட்கள் கொண்டு செல்லணும். சிவாலயங்கள் செல்லும் போது சிவபெருமான் அபிஷேக பிரியராக இருக்கார். அவருக்கு அபிஷேக பொருட்களை கொண்டு செல்லணும். பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது வாசனாதி திரவியங்களையும் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோகக்கூடிய உலர்ந்த பழங்களையும் கொண்டு செல்லலாம். அப்படி இன்றைக்கு சிவாலயம் அபிஷேக பொருட்களை கொண்டு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை கண்டுகளிக்கணும். முதல்ல நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க, பிறகு பார்வதி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதன் பிறகு அலங்காரம் செய்து சிவபெருமான் புறப்பாடு வந்து ஆலயத்தை வலம் வந்து சுற்றி வந்து பிறகு நமக்கு அர்ச்சனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த அளவிற்கு ஆரம்பம் முதல் முழுமையாக இருந்து அபிஷேகத்தை கண்டு கழிக்கும் போது முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனதில் அமைதி, சாந்தம், நிறைவு தான். உலகத்துல எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் கிடைக்காத விஷயம் மன அமைதி, திருப்தி, நிறைவு. அது ஆலயத்திற்கு செல்லும் போது கிடைக்கும். அந்த ஆலயத்திற்கு சென்று அப்படி சுவாமி வழிபடும் போது அமைதியோடு இருக்கணும். நல்ல ஒரு பிரார்த்தனை நமக்கு செய்யும் போது கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அப்படி இருந்து நமக்காகவும் லோக சேமத்திற்காகவும் இன்றைக்கு பிரதோஷ பூஜை விரதம் இருந்து கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், அங்காரகன், கடகராசியில் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், சந்திரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்றது. 8ல சந்திரன் இருந்தாலும் காலை 10:32 சனீஸ்வரனுடைய நட்சத்திர சாரம் முடிஞ்சிடுறது. அதன் பிறகு சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்படி புதனுடைய சாரத்திற்கு வரும்போது சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் சந்திரனுடைய வீடான கடகராசியில இருக்கார். அதனால மதி யோகத்தினால, அறிவுனால, சாமர்த்தியத்தினால இன்றைக்கு நீங்க பிரச்சனையில சிக்காம இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிச்சு சமாளிச்சிருவீங்க. அதனால சந்திராஷ்டமம் இருந்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை. செய்யக்கூடிய பணியில முழுமையான ஈடுபாடு இருந்தால் போதுமானது. மேலும் இன்றைக்கு பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி நாளை தொடங்கும் பொழுது இந்நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ல சந்திரன் சனி சேர்ந்து இருக்காங்க 10:32 காலை. அதன் பிறகு புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. சனி, புதன், சந்திரன் இவருடைய தொடர்பு ஏற்படுது. ராசியில சுக்கிரன் இருந்து சுக்கிரனும் சந்திரனும் பார்த்து கொள்வது, சுக்கிரனும் சனியும் பார்த்து கொள்வது. அதில் இன்றைக்கு கூட்டாளி வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு செய்தொழிலை தொடங்கணும், நல்ல கூட்டாளி தேவைன்னு சொன்னா அது கிடைக்கும். அதே போன்று பணிபுரியக்கூடிய இடத்துல புதியதாக சேர்ந்து இருந்தீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு இப்போ உடன் பணிபுரியக்கூடியவங்க தயாராக இருப்பாங்க. அதே போன்று பள்ளி, கல்லூரியில கூட உங்களுக்கு உற்ற துணை கிடைக்கும், நல்ல தோழர்கள் இப்போது கிடைப்பாங்க. அப்படியாக யாருடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமோ, உங்களுக்கு உயர்வு கிடைக்குமோ அவர்களுடைய சேர்க்கை இன்றைக்கு கிடைத்து அதன் மூலமாக தெரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டு உயரக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ல சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அது இப்போது நிவர்த்தி ஆகும். பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கீங்க, அதை முடிக்க முடியலன்னு சொல்லும் போது இன்றைக்கு முடிக்கிறதுக்கு உண்டான உபாயங்கள் தெரிய வரும். தேவையான உதவிகள் கிடைக்கும். பண ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். அப்படியாக பெரிய பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியும். தடை தாமதங்கள் விலகும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
ராசிநாதன் சந்திரன் 5ல் இருந்து சனி புதனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். புதன் ராசியிலேயே இருக்கார். புதன் ராசியில இருக்கிறது ஒரு நன்மை. அதே போன்று புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. புதனை பொதுவாக புத்திகாரகன் வித்தைகாரகன் சொல்றதுனால யாரெல்லாம் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கோ, ஆசை இருக்கோ, யாரெல்லாம் செய்தொழிலை சிறப்பாக கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீவிரமான எண்ணம், ஈடுபாடு, பக்தி இருக்கோ அவர்களுக்கு அதுவெல்லாம் கிடைக்கும். அப்படியாக புதன் தனியாக இப்போது இருக்காரு. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்திற்கு தகுந்தவாறு தான் பலன்கள் கிடைக்கும். அதனால எந்த அளவிற்கு நீங்க சாதகமான நேர்மறை எண்ணங்களை இப்போது மனதில் எண்ணுகிறீர்களோ, எந்த அளவிற்கு நல்ல செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இன்றைக்கு பலன்களை பெற முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் 11ல் மிக சாதகமான நிலையில இருக்கார். குரு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல மிக நல்ல பலனை தரக்கூடிய அளவுல இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. காலை 10:32 பிறகு சந்திரனுக்கு புதன் சாரம் கிடைக்கிறது. கல்வியில உயர்வு இருக்கும். கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துவீங்க. என்ன திறமைகள் இருக்கோ, என்ன தனித்துவங்கள் இருக்கோ அதையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெயர் புகழ் பெற முடியும். வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற எண்ணம் அதிகமாகும். வாகன யோகமும் கூட கிடைக்கும். இப்படியாக நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இருக்கும்பொழுது, உயர வேண்டும் என்ற எண்ணம் குறிப்பாக இருக்கும்போது உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனி பகவானோடு சேர்ந்து இருக்கார். ராசியில குரு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. 3ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால பொறுமையாக இருந்தாலும், நிதானமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் நடந்தேறிவிடும். செயல்களை செய்யாமல் தள்ளி போடுவது, தாமதிப்பது, தடை விதிப்பது, கவனக்குறைவு, அலட்சியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். ஒரு பணியை தள்ளி போடுவதை விட நிதானமாக ஆரம்பித்தாலும் கூட போதும். அந்த இலக்கை தாமதமானாலும் கூட அடைந்து விட முடியும். அப்படியாக இன்றைய நாள்ல உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது இன்றைய கடமைகள், இன்று நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் செய்து முடித்து அதனால் பலன் பெறக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி என்பவர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குடும்பஸ்தானத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. 10:32 பிறகு புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால குடும்ப நபர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற பாடுபடுவீங்க. பிறர் மீது அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்வீங்க. குடும்பத்திற்காக உழைப்பது மட்டுமல்லாமல் தியாகம் செய்யவும் தயாராக இருப்பீங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றணும் என்ற எண்ணம் இருக்கும். பொருள் வரவு கிடைக்கும். செய்ய வேண்டிய செலவுகளை செய்து முடிப்பீங்க. சாதகமான எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனோடு சனியும் இருக்கார். அதாவது இப்போ ஜென்ம சனி காலம், அந்த சனியோடு சந்திரன் இணைந்து இருக்காரு. இப்படி இருந்தாலும் கூட 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சாதகமாக இருக்கார். 4-10ல கேது ராகுக்கள் இருக்கிறாங்க. அதனால எப்படியும் வளர்ந்து கொண்டே போகணும். முன்னேற்றத்துக்கு நம்ம ஆரம்பம் செய்து வைக்கணும். இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்துட மாட்டோம். இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு, நிறைய வளர வேண்டியது இருக்கு என்ற நேர்மறை எண்ணங்களை நிறைய நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளணும். உற்சாகமாக இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு சேர்ந்து தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது தேவையற்ற செயல்கள் செய்து நஷ்டம் ஏற்படாத, தாழ்வு மனப்பான்மை வராத நாளாக, நீங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 8 சந்திரன் 12ல் இருக்காரு. சனியோடு சேர்ந்து இருக்கார். உங்களால் ஏற்பட்ட தவறுகளை இப்போது நீங்க சரி செய்ய முடியும். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. சனி புதனோடு தொடர்பு பெறுகிறார் சந்திரன். அதனால தீவிரமான சிந்தனை இருக்கும். புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், கஷ்டமான விஷயங்களுக்கு உண்டான எளிமையான தீர்வு வழிகளை காணணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு குருவுடைய ஆசி கிடைக்கும். உங்களுடைய குழப்பங்கள் விலகுவதற்கு சரியான ஆலோசனைகள் உங்களுக்கு இப்போது கொடுக்கப்படும். அப்படியாக குருவுடைய ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய, பெற்றோருடைய துணை கிடைக்கக்கூடிய, அதனால் பிரச்சனை விலகக்கூடிய நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். விரும்பிய விஷயங்கள் யாவும் எளிதாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ முடியும். சந்திரன் 11ல் இருக்காரு. ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருக்கார். பாக்யாதிபதி புதனுடைய சாரமும் அவருக்கு கிடைக்குது. அதனால வாழ்க்கை துணையுடைய தேவைகள், ஆசைகளையும் கூட பூர்த்தி செய்ய முடியும். குடும்ப நபர்களுடைய தேவையை அறிந்து பூர்த்தி செய்ய முடியும். இப்படியாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறி உங்களால் பிறருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில கேது, 10ஆம் இடத்துல சனி சந்திரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு. இப்படியாக கேந்திரங்கள்ல கிரகம் இருக்கு. அதுல 4ஆம் இடத்துல மட்டும் சுக்கிரன் இருக்கார், சுப கிரகம் இருக்கார். மற்ற கேந்திரங்கள் எல்லாமே அசுப கிரகங்கள் இருக்கு. அதனால 4ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒருவருடைய கேரக்டர், குணாதிசயத்தை குறிக்கும். அப்ப நல்ல எண்ணங்கள் அதிகமாக வளர்த்து கொண்டு நன்னடத்தை, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதுமானது. மிகப்பெரிய ஒரு அடிப்படை உங்களுக்கு கிடைத்திடும். நல்ல ஒரு அடிப்படையை நீங்கள் செய்து அதன் மூலமாக வாழ்க்கையில உயர தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல சந்திரனோடு சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சந்திரனுக்கு சனி புதனுடைய நட்சத்திர சாரங்கள் கிடைக்கிறது. 9ஆம் இடத்தை மதிப்பு, கௌரவம், உயர்கல்வி, பெற்றோர், குரு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க நடந்து கொள்ளணும். குருவுக்கு அடிபணிந்து நடக்கணும். உயர் அதிகாரி, பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கணும். இப்படியாக அனைத்து சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு உங்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்நாளில் பிரச்சனை ஏற்படாது. மாறாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.